நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. என் பிறந்தநாள் வழக்கம் போல எப்பவுமே இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குவேன். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? எனக்கு என்னமோ தெரியல, அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கறது அங்க உள்ள திரைத்துறையில பெரிய குற்றச்சாட்டு. தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாரா தைரியமா சொல்ல பாருங்க. சொல்லு, நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நடிகர் விஷால் இளம்பெண் ஒருவருடன் சாலையில் நடந்து செல்லும் போது தங்களை வீடியோ எடுப்பதைக் கண்டு முகத்தை மறைத்துக் கொண்டு அந்த பெண்ணுடன் தலை தெறிக்க ஓடினார். சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறிகுண்டு போகிட்டு இருக்கேன். பிரபலமான நடிகர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு அதிர்ச்சி. இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கடித்தவங்க வேணும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னா நீங்க உள்ளதான் போடணும். நீங்க வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சு நீங்க வந்து எப்படி நல்லா இருக்க முடியும்? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கற? நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க தண்டனை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது வந்து கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? தமிழகத்துல இல்லைங்கிறது எந்த நடிகை மறுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் திரைச்சூழல் இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லல. மை ஃப்ரெண்ட் விஷால். ஓகே, விஷால். அந்த விஷாலுக்கு அனுக்குண்ட மாதிரி இருக்கு. ஐயோ போச்சே. கடவுள் சத்தியமா இன்னொரு அடி சொல்லுங்க, எனக்கு கரெக்டா கிளியரா சொல்லுங்க. ஏய், உங்களுக்கு புரிஞ்சிச்சு? நான் வேற சிரிச்சிட்டேங்க. இன்னொரு அடி சொல்லுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த விஷால் பத்திக்கு அது பெரிய சைஸ். அனகொண்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்கார இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.